ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீஹரி ஆன்லைன் அகாடமி. நம்ம இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் உள்ள குடிமையியல் தேசிய சின்னங்கள் என்ற தலைப்பு பாடத்தை பார்க்க போகிறோம். தேசிய சின்னங்கள் இந்த தலைப்பு தான், இந்த பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். தேசிய சின்னங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம குடிமையியலில் ரெண்டு பாடம் பார்த்தாச்சு. அது பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் இருக்குது, நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று, இந்த வீடியோ இந்த கிளாஸ் எல்லாமே வீட்டில் இருக்கிறவங்க படிக்க முடியல, கிளாஸுக்கு போய் படிக்க முடியல அப்படின்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவையோ, எப்போ ஃப்ரீ இருக்கோ அந்த டைமில் நீங்கள் வீடியோ ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் ஃபுல்லாகவே கவனிச்சிக்கலாம். உங்கள் குறைகள் நிறைகள் எல்லாமே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் நான் எங்களுடைய சேனல் மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த கிளாஸ் எல்லாமே ஃப்ரீ தான், டெஸ்ட்டு பேட்ச் எல்லாமே ஃப்ரீ தான். இந்த பாடம் ஸ்கூல் புக்கு தான் பேஸ்டாக இருக்கும். அதாவது 6th-லேருந்து 10th வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் தான் 11th 12th போக போகிறோம். ஃபஸ்ட்டு படிப்படியாக நம்ம போனால் தானே எல்லாமே நமக்கு தெரியும். எடுத்த உடனே 11th 12th போயிட்டோம்னா பேஸில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் போயிடும். அதனால் 6th-லேருந்து நம்ம போகிறோம். 6th 7th 8th 9th 10th இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு. அதான் இந்திய அரசியலமைப்புன்னா நம்ம புக்கில் குடிமையியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது நம்ம 3வது கிளாஸ் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தேசிய சின்னங்கள். இந்த தேசிய சின்னங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 173. குடிமையியல் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு பாடம். குடிமையியலில் ஃபஸ்ட்டு பாடம் தேசிய சின்னங்கள். கற்றல் நோக்கங்கள் பார்ப்போம். கற்றல் நோக்கங்கள், இந்த பாடத்தை நம்ம படித்தோம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்ன நோக்கத்துக்காக நம்ம இந்த பாடத்தை படிக்கிறோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் இயற்கை தேசிய சின்னங்களை அறிஞ்சிக்கலாம். இந்தியாவின் இயற்கை தேசிய சின்னங்களை அறிதல். இயற்கையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை புரிந்து கொள்ளல். இயற்கையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை புரிந்து கொள்ளல். இந்தியாவின் பிற தேசிய சின்னங்களை அறிந்து அவற்றை போற்றுதல். இந்தியாவின் பிற தேசிய சின்னங்களை அறிந்து அவற்றை போற்றுதல். இந்திய தேசிய விழாக்களை அறிந்து கொண்டாடுவதில் மகிழ்ச்சி கொள்ளல். இந்திய தேசிய விழாக்களை அறிந்து கொண்டாடுவதில் மகிழ்ச்சி கொள்ளல். நுழையும் முன், இப்பாடம் இந்தியாவின் இயற்கை தேசிய சின்னங்கள் மற்றும் பிற தேசிய சின்னங்களை பற்றிய தகவல்களை வழங்குகிறது. பல்வேறு தேசிய விழாக்களை விவரிக்கிறது. இந்த பாடம் இந்தியாவின் இயற்கை தேசிய சின்னங்கள் மற்றும் பிற தேசிய சின்னங்களை பற்றிய தகவல்களை வழங்குகிறது மற்றும் பல்வேறு தேசிய விழாக்களை விவரிக்கிறது. தேசிய சின்னங்கள், இந்தியாவில் என்ன தேசிய சின்னம் இருக்குது, என்ன தேசிய விழாக்கள் இருக்குன்றதை பார்ப்போம். ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ஃபஸ்ட்டு ஓகே. வேலனும் பொன்னியும் புலிவனம் என்ற காட்டுக்கு காணுலா சென்றிருந்தார்கள். காட்டுக்கு போகிறோம் என்ற எதிர்பார்ப்பில் அவர்களுடைய மனது உற்சாகத்திலும் சாகச உணர்விலும் வானத்தில் பறக்க ஆரம்பித்தது. அவர்களுக்கு வழிகாட்டியாக காட்டுயிர் ஆராய்ச்சியாளர் வீணா வந்திருந்தார்.
அந்த காட்டின் ஊடாக பழம்பெருமை வாய்ந்த ஆறு ஒன்று பாய்ந்து கொண்டிருந்தது. கடல் மட்டத்திலிருந்து 2000 மீட்டர் உயரம் கொண்ட மலைப்பகுதிகளும் அந்த காட்டில் இருந்தன. திட்டமிட்டபடி காட்டின் எல்லை வரை அவர்கள் வாகனத்தில் சென்றடைந்து விட்டார்கள். உங்களுக்காகத்தான் காத்திருந்தேன் என்றபடியே அந்த காட்டை பார்க்க ஆவலுடன் வந்திருக்கும் குட்டி ஆராய்ச்சியாளர்களை வனத்துறை அலுவலர் மணிமாறன் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். அவரிடம் வேலனையும் பொன்னியையும் வீணா அறிமுகப்படுத்தி வைத்தார். இனிமேல் காட்டுப்பாதைக்குள் வழக்கமான வாகனங்கள் செல்ல முடியாது. இது வரைக்கும் படித்ததில் எந்த ஒரு முக்கியமான நோட்ஸும் இல்லை, சும்மா கதை தான். இது நோட்ஸ் இருந்தால் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மின்கலன்களால் இயங்கும் புகை வெளியிடாத கண்ணாடியால் மூடப்பட்ட வாகனத்தில் தான் செல்ல முடியும். வனத்துறை அலுவலர் மணிமாறனுடன் வீணா குழுவினர் காட்டின் எல்லையில் நின்றிருந்த அந்த வாகனத்தில் ஏறிக்கொண்டார்கள். நாம் இப்போது காட்டுக்கு செல்கிறோம். புலியை பார்க்க வேண்டுமென்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டம் இருந்தால் புலியை பார்க்கலாம். ஒரு காட்டின் மைய அச்சு புலிதான். எண்ணற்ற பறவைகள், பூச்சிகள், ஊர்வன, நீர், நிலம் இரண்டிலும் வாழும் உயிர்வாழ்விகள் என பலவும் சேர்ந்ததுதான் ஒரு காடு. ஒரு காடுனா எல்லாமே சேர்ந்தது தான் சொல்கிறாங்க. இருவாழ்விகள், நீர், நிலம் இரண்டிலும் வாழும் இருவாழ்விகள், ஊர்வன, பூச்சிகள், பறவைகள் எல்லாமே சேர்ந்தது தான் காடு. சரி, அடுத்து புலியை பற்றி மட்டுமே யோசிக்காமல் காட்டில் தென்படும் உயிரினங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் நேரில் பார்த்து ரசிக்கலாம். அதே நேரம் காட்டுக்குள் சத்தமாக பேசக்கூடாது என்றார் மணிமாறன். இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு அழகான தாமரை தடாகத்தை பார்க்க இருந்தார்கள். அந்த வாகனம் மெதுவாகவே சென்றது. தாமரை தடாகத்தில் தாமரை மலர்கள் அழகுற மலர்ந்து சிரித்தன. தாமரையில் பல வகைகள் உண்டு. இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள தாமரை செந்தாமரை என்கிறோம். தனித்தன்மை மிகுந்த வடிவமைப்பை கொண்டது தாமரை மலர் என்று வீணா கூறினார். அந்த தடாகத்துக்கு அருகில் இருந்த ஒரு பெருமரத்துக்கு பின்னால் மயில் ஒன்று தோகை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது. மரத்தின் இந்த பக்கம் இருந்து சத்தம் போடாமல் வேலனும் பொன்னியும் அதை ரசித்தார்கள். மணிமாறன் மாமா, மழை வந்தால் மயில் தோகை விரித்து ஆடும் என்று சொல்வார்கள். இப்போது மழை வருமா என்று பொன்னி கேட்டாள். வரலாம். மழை வந்தால் மயில் தோகை விரித்து ஆடும் என்பது உண்மைதான். மயில் தோகை விரித்து ஆடுவதைக் கண்ட குறுநில மன்னன் ஒருவர் மயில் குளிருக்கு நடுங்குகிறதோ என கருதி தன் போர்வையை கொடையாக அளித்தாராம். இவர் பெருமை வாய்ந்த சங்ககால தமிழகத்தைச் சேர்ந்தவரும் கடையேழு வள்ளல்களுள் மதிப்பிற்குரிய ஒருவருமான பேகன் ஆகும். கடையேழு வள்ளல்களுள் மதிப்பிற்குரிய ஒருவர் பேகன். அவர் யார்னா, மயிலுக்கு போர்வை போர்த்தியவர். மயிலுக்கு குளிருன்னு சொல்லி போர்வை போர்த்தியவர் பேகன். இந்த பாக்ஸில் உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. மயில்களுக்கான சரணாலயம் தமிழ்நாட்டில் எங்கே உள்ளது? புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் உள்ளது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, மயில் நம் தேசிய பறவைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம் பாரம்பரியத்திலும் கலைகளிலும் மயிலுக்கு நீண்ட காலமாக இடம் இருந்திருக்கு. அழகும் கம்பீரமும் நிறைந்த அந்த பறவை நாடு முழுவதும் காணப்படுவதே அது தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் என்றார் மணிமாறன். இதில் கூற்று காரணம் கொடுத்து கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? கூற்று: நம்முடைய தேசிய பறவை மயில். காரணம்: அழகும் கம்பீரமும் நிறைந்த அந்த பறவை, மயில் பறவை நாடு முழுவதும் காணப்படுவது காரணம் என்னன்னா, அது தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம். அதாவது அழகும் கம்பீரமும் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அழகும் கம்பீரமும் நிறைந்திருக்கிறதுனால, அது இல்லாமல் நம் தேசிய பாரம்பரியத்திலும் கலைகளிலும் மயிலுக்கு நீண்ட காலமாக இடம் இருந்திருக்கு. பாரம்பரியத்திலும் கலைகளிலும் மயிலுக்கு நீண்ட காலமாக இடம் இருந்திருக்கு. அழகும் கம்பீரமும் நிறைந்த காரணத்தால் அது நாடு முழுவதும் காணப்படுது. இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த மறுபடியும் படிக்கிறேன் கேளுங்க, ஒரே நிமிஷம்.
மயில் நம் தேசிய பறவைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம் பாரம்பரியத்திலும் கலைகளிலும் மயிலுக்கு நீண்ட காலமாக இடம் இருந்திருக்கு. அழகும் கம்பீரமும் நிறைந்த அந்த பறவை நாடு முழுவதும் காணப்படுவதே அது தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் என்றார் மணிமாறன். இதுதாங்க சொல்ல வராங்க. தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம்னா அழகும் கம்பீரமும் நிறைந்த அந்த பறவை நாடு முழுவதும் காணப்படுகிறது. இதுதான் காரணம். சரி, அடுத்து. அந்த வனத்திற்குள் சிறு இயந்திர ஒளி கூட எழாமல் வாகனம் அமைதியாக சென்று கொண்டிருந்தது. இரு புறங்களிலும் காணப்பட்ட வனத்தின் காட்சிகளை கண்கொட்டாமல் ரசித்தபடி வந்தனர். இப்போ நாம் ஆற்றின் கரையை நெருங்கிட்டோம். இனிமே சிறிது தொலைவுக்கு ஆற்றின் கரையோரமாகத்தான் போகணும். இந்த ஆற்றில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு புதிய விலங்கை உங்களுக்கு காட்டப்போகிறேன். சத்தமில்லாமல் காத்திருந்தால் நிச்சயமாக அதை பார்க்கலாம். எல்லோரும் உங்கள் பைனாகுலரை எடுத்துக்கங்க. எல்லோரும் உங்கள் பைனாகுலரை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு என்றார் மணிமாறன். காட்டுக்கு போவதென்றால் பைனாகுலருடன் தான் வர வேண்டுமென்று வீணா முன்னதாகவே சொல்லியிருந்தார். வேலனும் பொன்னியும் தெரிந்தவர்களிடம் அதை கேட்டு வாங்கி வந்திருந்தார்கள். பைனாகுலரை கண்ணில் பொருத்தி ஆற்றை நோக்கி சாய்ந்தவாறு புதர் போல மண்டியிருந்த ஒரு மரத்தின் இடைவெளி வழியாக பார்த்தார்கள். ஏதோ கரியால் முதலை மாதிரி ஒரு உயிரினம் நீந்தி போகுது போலிருக்குதே என்று வீணா கூறினார். காலை சூரியன் எதிர்ப்புறத்தில் இருந்து அடித்ததால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. சூரியன் கண்ணில் படாத மாதிரி நின்று கொண்டு கவனமாக பாருங்கள், அது கரியால் இல்லை என்றார் மணிமாறன். ஆமா, அது ஏதோ மீன் போலல்லவா இருக்கிறது என்றார் வீணா. அது மீன் இல்லை, நீர்வாழ் பாலூட்டியான ஓங்கில், அதாவது டால்ஃபின். நீர்வாழ் பாலூட்டியான ஓங்கிலின் ஆங்கில பெயர் டால்ஃபின். அதனுடைய தமிழ் பெயர் ஓங்கில். என்னது டால்ஃபினா? கடலில் தாவி தாவி விளையாட்டு காட்டுமே, அது எப்படி ஆற்றுக்கு வரும் என்று வேலனும் பொன்னியும் ஒரே நேரத்தில் ஆச்சரியத்துடன் கேட்டார்கள். நம் நாட்டில் ஆற்று ஓங்கில்களும் வாழ்கின்றன. தொலைவிலிருந்து பார்க்கும்போது நீருக்கு வெளியே நீண்டிருக்கும் அதன் நீண்ட வாயும் கரியால் முதலையின் வாயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டும் வேறு வேறு. வௌவால்களைப் போலவே இந்த ஓங்கில்களும் மீயொலி அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிக்கின்றன. இவற்றின் பார்வை திறன் குறைவு. ஓங்கில்கள், அதாவது டால்ஃபின்கள், எதை பயன்படுத்தி இரையை பிடிக்கின்றன அப்படின்னா மீயொலி அலைகளை பயன்படுத்தி அதன் இரையை பிடிக்கின்றன. இதனுடைய பார்வைத்திறன் குறைவு. ரொம்ப சுவாரஸ்யமான தகவலாக இருக்கே என்றான் வேலன். அது சரி, நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆற்றின் பெயர் என்ன தெரியுமா? கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் என்று பாரதியார் புகழ்ந்து பாடினாரே, அந்த கங்கை ஆறுதானே. இங்கே வர்றதுக்கு முன்னாடியே இந்த காட்டை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சிட்டு போ என்று அப்பா சொல்லியிருந்தார். அதனால் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சொன்னது சரியா என்று கேட்டால் பொன்னி. கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம். கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம். சந்தேகமே இல்லாமல் சரி. 2525 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாயும் இந்தியாவின் நீளமான நதியும் இதுதான் தெரியுமா என்று ஆச்சரியப்படுத்தினான் வேலன். கங்கை நதியினுடைய நீளம் 2525 கிலோமீட்டர்ஸ். ஷார்ட்டாக நோட் பண்ணிங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். 2525 கிலோமீட்டர் 2525. இந்தியாவின் நீளமான நதியும் இதுதான். பிரம்மபுத்திரா 2900 கிலோமீட்டர் நீளமுடையது, அதாவது 2900. பிரம்மபுத்திரா 2900. கங்கை 2525 2525. ஆனால் பிரம்மபுத்திரா 2900 கிலோமீட்டர் தான். ஆனால் அது நீளம் இந்தியாவில் பாயும் நீளம் கம்மி தான். அதனால் வேலன் சொன்னதும் சரிதான் என்றார் வீணா. நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். இப்போதைக்கு இந்த மாம்பழங்களை சாப்பிட்டு பசியாருங்கள் என்று மாம்பழத் துண்டுகளை எல்லோருக்கும் கொடுத்தார் மணிமாறன்.
இந்த மாம்பழம் ரொம்ப சுவையாக இருக்கே, இது என்ன வகை என்று கேட்டார் வீணா. இமாம் பசந்த். முகலாயர்கள் காலத்தில் மன்னர்களுக்காக விளைவிக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்கள். இமாம் பசாத். இந்த காட்டின் எல்லையில் உள்ள தோப்பில் விளைஞ்சது என்றார் மணிமாறன். மாம்பழங்களை சுவைத்து கொண்டே மீண்டும் வண்டியில் ஏறி அவர்கள் புறப்பட தயாரானார்கள். அடுத்து இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் என்றபடியே வாகனத்தை காட்டின் ஒரு பகுதியையே ஆக்கிரமித்திருந்த ஆலமர விழுதுகளை சுற்றி ஓட்டினார் மணிமாறன். அடுத்தடுத்து விழுதுகள் வந்து கொண்டே இருந்தன. எல்லா விழுதுகளையும் சுற்றி முடித்து புறப்பட்ட இடத்துக்கே அவர்கள் வந்தபோது இவ்வளவு பெரிய ஆலமரமா என்று வேலனும் பொன்னியும் வியந்து போனார்கள். ஆமாம், இந்த ஆலமரம் ரொம்ப பெருசு. இந்த காட்டின் பழமையான மரம் என்று கூட இதை சொல்லலாம். இந்த மரத்தில் ஆயிரக்கணக்கான பறவைகள் தஞ்சமடைகின்றன. கொல்கத்தாவின் ஹவுரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் உள்ள உலக சாதனை படைத்த ஆலமரத்தை போன்றதொரு ஆலமரம் இது என்றார் மணிமாறன். இது ஒரு நோட்ஸ், இது முக்கியமான பாயிண்ட். கொல்கத்தாவின் ஹவுரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் உள்ள உலக சாதனை படைத்த ஆலமரத்தை போன்றதொரு ஆலமரம். அடுத்து அடையாறு தியோசாபிக்கல் அடையாறு தியோசாபிக்கல் சொசைட்டிலும் தியோசோஃபிக்கல். தமிழில் படிக்கும்போது நமக்கு பாருங்கள் எப்படி வருது, இங்கிலீஷில் படித்தா ஈஸியாக இருக்குது. அடையார் தியோசோஃபிக்கல் சொசைட்டிலும் ஒரு பெரிய ஆலம் இருக்கிறது. அதை நான் நேரில் பார்த்து வியந்திருக்கிறேன் என்றாள் பொன்னி. கொஞ்சம் பொறுமையாக போவோம். ஆலமரத்தின் பின்பக்கமாக பாருங்க, ஒரு சின்ன யானை மந்தை மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கு என்றார் மணிமாறன். காட்டு யானைகள் ஆக்ரோஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்களே, நமக்கு ஆபத்தில்லையா என்று பயத்தை வெளிப்படுத்தினான் வேலன். முதல் விஷயம், காட்டில் எந்த உயிரினத்துக்கும் நாம் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. காடு உயிரினங்களின் வீடு. அதுக்கப்புறம் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு உயிரினங்களை ரசிக்கலாம். அவசர காலத்தில் அறிவுபூர்வமாகவும் சாதுரியமாகவும் நம்ம எப்படி பார்த்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் காட்டுக்குள் போகும்போது காடுகளிலேயே காலம் காலமாக வாழ்ந்து வரும் பழங்குடி வழிகாட்டிகளை பயன்படுத்துகிறோம் என்றார் மணிமாறன். எவ்வளவு பெரிய உயிரினம் என்றாலும் அவற்றை மதிக்கிற வரை நம்மை அவை எதுவும் ஒன்றும் பண்ணாது. என்ன சொல்ல வரீங்களா மாமா அப்படின்றார். நிச்சயமா, இப்போ அந்த யானைகளைப் போல நாமும் மலை மேலே ஏறலாம். மலை மேலே இன்னும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றார் கூறினான் மணிமாறன். காட்டுக்குள் இருந்த மலைப்பகுதியில் குறிப்பிட்ட தொலைவு அவர்கள் மேலே ஏறிய பிறகு ஒரு சமவெளி போன்ற சிறு பரப்பு வந்தது. அங்கே வண்டியை நிறுத்திவிட்டு பைனாகுலர் வழியாக ஒரு இடத்தை சுட்டி காட்டினார் மணிமாறன். அங்கே பாருங்க, அங்கே தரையில் காய்ந்த இலைகள் சருகுகளை கொண்டு கூம்பு வடிவத்தில் கட்டப்பட்ட கூடு போல் இருந்தது. இது எந்த உயிரினத்தோடு கூடா இருக்கும்னு நினைக்கிறீங்க என்று மணிமாறன் கேட்டார். தரையில் பறவைகளும் கூடு கட்டும், ஆனால் இது வித்தியாசமாக இருக்கே என்றார் வீணா. அது ஒரு பாம்போட கூடு. கருநாகத்தின் கூடு. என்னது, பாம்பு கூடு கட்டுமா? நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே என்றான் வேலன். உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை இது. அதுபோல் ரொம்ப சாதாரணமாக 18 அடி நீளம் வளரும் நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமானது இது என்று அவர்களை மேலும் ஆச்சரியப்படுத்தினார் மணிமாறன். அடர்ந்த காட்டுக்குள்ளும் பார்த்துட்டோம், மலை மேலையும் ஏறிட்டோம். ஆனால் புலி மட்டும் இன்னும் தென்படவே இல்லையே என்று சோர்வுடன் கூறினாள் பொன்னி. கவலைப்படாதே பொன்னி, எத்தனையோ ஆச்சரியமான விஷயங்களை இந்த காட்டில் நாம் பார்த்துட்டோம். புலி ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்ட உயிரினம். அவ்வளவு எளிதாக வெளியே வராது. இந்த மலைச்சரிவில் பாறைகள் நிறைந்த ஒரு இடம் இருக்கு. கீழே இறங்கும்போது அங்கே புலி இருக்கான்னு பார்ப்போம் என்றார் மணிமாறன். அவர் சொன்ன இடத்திலும் புலி இல்லை. குழந்தைகள் இருவரும் பல்வேறு ஆச்சரியங்களை அன்றைக்கு பார்த்திருந்தாலும் புலியை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை மட்டும் அவர்களுக்கு தீரவே இல்லை. நான் போகும் ஒவ்வொரு காடும் புதுசாகத்தான் இருக்கு. ஆராய்ச்சியாளரான எனக்கே தெரியாத பல விஷயங்களை இன்றைக்கு மணிமாறன் சாரும் நிறைய பழங்குடிகளும் எனக்கு
கற்று தந்திருக்காங்க. ஆராய்ச்சிக்காக பலமுறை காட்டுக்கு வந்து போயிருந்தாலும் என்னால் புலியை பார்க்க முடிந்ததில்லை. இன்னொரு முறை புலியை பார்ப்போம், கவலைப்படாதீங்க என்று அவர்களை சமாதானப்படுத்தினார் வீணா. அவர்கள் திரும்பி வந்த வழியில் ஓங்கிலை பார்த்த அதே இடத்துக்கு வந்தவுடன் ஓய்வெடுப்பதற்காக வண்டியை சற்று நிறுத்தினார்கள். பொன்னி கீழே இறங்கி கண்களில் பைனாகுலரை பொருத்தி புதரில் இருந்த இடைவெளிகள் வழியாக ஆற்றை பார்த்தாள். அவள் ஆச்சரியத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. மாமா 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 அங்க பாருங்க என்று கிசுகிசுக்கும் குரலில் கூறினாள். எல்லோரும் கண்களில் பைனாகுலரை பொருத்தி புதருக்கு பின்னால் இருந்து பார்த்தார்கள். புலி ஒன்று தன் 3 குட்டிகளுடன் ஆற்றில் நீர் அருந்து கொண்டிருந்தது. அழகு நிறைந்த அந்த காட்சியை தன் கேமராவில் பதிவு செய்து கொண்டார் வீணா. அந்த புலிகள் நீர் அருந்தி திரும்பும் வரை கண் கொட்டாமல் அவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். மேலே ஒரு இது கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன். இயற்கை தேசிய சின்னங்கள் இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாடத்திலேயே அதை பார்க்க போகிறோம். ஆலமரம் 1950வது வருடம். இது பெருமையின் சின்னமாகும். மருத்துவ குணம் கொண்டது. ஆலமரம் 1950. இது எதனுடைய சின்னம்? பெருமையின் சின்னம். ஓகே. அடுத்து தாமரை 1950. சேற்று நீரில் வளரும் அழகான மலர் ஆகும். ஆலமரம் 1950, தாமரை 1950. மயில் 1963. இந்தியாவை தாயகமாக கொண்டது. தோகையை கொண்ட பறவை மயில். அடுத்து புலி 1973. பூனை இனத்தின் மிகப்பெரியது புலி. உலகின் மொத்த புலிகளின் எண்ணிக்கையில் இந்தியா 70% கொண்டுள்ளதாம். 1973 புலி, 1963 மயில். அடுத்து கங்கை ஆறு 2008. கங்கை ஆறு 2008. இது வற்றாத ஆறு. வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்கின. அடுத்து யானை 2010. ஆசியாவை தாயகமாக கொண்டது. தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கங்கை ஆறு 2008, யானை 2010. அடுத்து ஆற்று ஓங்கில், அதாவது டால்ஃபின் 2010. தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் விதமாக செயல்படுகிறது. அருகி வரும் உயிரினமாக உள்ளது. அடுத்து லாக்டோபேசிலஸ் 2012. இது ஒரு தோழமை பாக்டீரியா. இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து ராஜநாகம் ஹோமிபாக்கஸ் ஹானா. உலகில் விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு. இவை இந்தியாவின் மலைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழ்கின்றன. மாம்பழம் 1950. விட்டமின் ஏ, சி, டி ஐ அதிக அளவில் கொண்டது. பெரும்பாலும் சமவெளிகளில் விளைவிக்கப்படுகிறது. இயற்கை தேசிய சின்னங்கள். ஆலமரம் 1950, தாமரை 1950, மயில் 1963, புலி 1973, கங்கை ஆறு 2008, யானை 2010, ஆற்று ஓங்கில் 2010, லாக்டோபேசிலஸ் 2012, மாம்பழம் 1950. இந்த ஆண்டுகளெல்லாம் இயற்கை தேசிய சின்னங்கள். அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள் இந்த ஆண்டுகள். சரிங்களா? அடுத்து இதுதான் நம்ம இந்த 6th 7th பார்த்திங்கன்னா அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது கம்மி தான். அந்த முக்கியமான நோட்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். இங்கேயோ ஒன்று தான் இருக்கும். சும்மா கதை மாதிரி இதை படிச்சுக்கணும். இருந்தாலும் நம்ம எல்லாமே கிளியராக படிக்கணும்ல, அதுக்காக நம்ம படிக்கிறோம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவின் இந்த கிளாஸ்னுடைய நிறைகள் குறைகள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கா படிக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு,
ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லுங்கள். இல்லாட்டி நம்ம வேறு மாதிரி கூட நடத்தலாம். வெறும் முக்கியமான நோட்ஸ் மட்டும் நம்ம சொல்லிட்டும் போகலாம். இந்த டாப் டு எண்டு வரைக்கும் நம்ம படிக்கிறோன்னா ஒரு இப்போ கேட்கும்போது நமக்கு தெரியும். கேட்கும்போது நமக்கு வந்து க்ளீனாக அது அந்த பாடத்தை வந்து நம்ம படித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். முக்கியமான நோட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். அதை வந்து அதுக்கப்புறம் ரிவிஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த கிளாஸை கவனிச்சின்னா உங்களுக்கே தெரியும் எது முக்கியமாக இருக்கும், எது முக்கியமாக இல்லைன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. அடுத்து இதுதான் இந்திய காடுகளின் நிஜ ராஜா என்றார் மணிமாறன். நீங்கள் சொல்கிறது 100% உண்மை என்று ஆமோதித்தார் வீணா. பிறகு வண்டியில் ஏறி காட்டின் எல்லைக்கு திரும்பும்போது வீணா ஒரு கேள்வி கேட்டார். குழந்தைகளா, இன்னைக்கு நீங்கள் நேரில் பார்த்த உயிரினங்கள் அனைத்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு தெரியுமா என்று கேட்டார் வீணா. என்ன ஒற்றுமை என வேலன் கேட்டான். சீக்கிரம் சொல்லுங்க, நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம் என்றால் பொன்னி. இன்றைக்கு நாம் பார்த்த எல்லாமே இந்தியாவோட இயற்கை தேசிய சின்னங்கள் என்கிற சிறப்பு அங்கீகாரம் பெற்றவை. ரொம்ப சரியாக சொன்னீங்க வீணா. பாருங்க, நான் கூட அதை யோசிக்கலை என்றார் மணிமாறன். இந்த பாக்ஸ் பாத்திரம் உங்களுக்கு தெரியுமா? தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள். தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள் என்னென்னு பார்ப்போம். விலங்கு வரையாடு, பறவை மரகதப்புறா, மலர் செங்காந்தல் மலர். அடுத்து மரம் பனை மரம். மறுபடியும் சொல்கிற, நோட் பண்ணிங்க. தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள்: விலங்கு வரையாடு, பறவை மரகதப்புறா, மலர் செங்காந்தல் மலர், மரம் பனை மரம். பிற தேசிய சின்னங்கள். தேசிய கொடி. நமது தேசிய கொடியில் 3 வண்ணங்களும் சம அளவில் கிடைமட்டமாக அமைந்துள்ளன. மேல் பகுதியில் உள்ள காவி நிறம் வீரத்தையும் மேற்பகுதியில் உள்ள காவி நிறம் வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. கீழ்ப்பகுதியில் உள்ள பச்சை நிறம் செழுமையும் வளத்தையும், இடையில் உள்ள வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது. நடுவில் கருநீல நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறது. இது நோட் பண்ணிங்க. மறுபடியும் படிக்கிறேன். மேல் பகுதியில் உள்ள காவி நிறம் வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. கீழ்ப்பகுதியில் உள்ள பச்சை நிறம் செழுமையையும் வளத்தையும் குறிக்கிறது. இடையில் உள்ள வெள்ளை நிறம் நேர்மையையும் அமைதியையும் மற்றும் தூய்மையையும் குறிக்கிறது. நடுவில் கருநீல நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறது. நமது தேசிய கொடியின் நீள அகலம். நீளம் பார்த்திங்கன்னா 3, அகலம் பார்த்திங்கன்னா 2 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. அதாவது 3:2 என்ற விகிதத்தில் நமது தேசிய கொடியின் நீள அகலம். அடுத்து, உங்களுக்கு தெரியுமா? இந்திய தேசிய கொடியை ஆந்திராவைச் சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். கேட்பாங்க, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னா பிங்காலி வெங்கையா. இவர் வந்து ஆந்திராவைச் சேர்ந்தவர். அடுத்து, விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தில் நெய்யப்பட்டது. விடுதலையான பின்பு இந்தியாவில் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான், குடியாத்தத்தில், அதாவது வேலூர் மாவட்டம். இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் செங்கோட்டையில் ஏற்றினார். என்னைக்கு ஏற்றினார்னா 15/8/1947 ஃபஸ்ட்டு சுதந்திரத்தப்போ ஏற்றிருக்காங்க. அடுத்து, இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஓகே. அடுத்து, நடுவில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டது. ஓகே. உயர் சிந்தனை வினா. இந்த உயர் சிந்தனை வினா கொஸ்டின்: இந்திய தேசிய கொடியை தயாரிக்கும் உரிமை யாருக்கு அளிக்கப்பட்டுள்ளது? கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தெரிஞ்சுக்காதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து, கொடிக்காத்த குமரன். திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். இளவயதிலிருந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1932 காந்தியடிகளை கைது செய்ததை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றன.
காந்தியை விடுதலை செய்ய கோரி நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் கலந்து கொண்டார். காவல்துறையினரின் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு உயிர் துறந்தார். போராட்ட களத்தில் உயிர் நீத்த போதும் மூவர்ண கொடியை கீழே விடவில்லை. இதனால் திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார். கொடிகாத்த குமரன் திருப்பூர் குமரன். அவரது தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு அவரது உருவம் பொறித்த அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான பாயிண்ட் தான். அடுத்து தேசிய இலச்சினை. சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முகச் சிங்கம் இந்தியாவின் தேசிய இலச்சினையாக ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய இலச்சினை எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜனவரி 26, 1950. நான்முகச் சின்னம் அதாவது சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முகச் சிங்கம், அதுதான் நம்மளுடைய தேசிய இலச்சினை. இதன் அடிப்பகுதியில் சத்திய விசிபிள் இதை ஃபோட்டோ காட்டியிருக்காங்க பாருங்க, இமேஜ் இருக்கு, இதுதான் நம்மளுடைய தேசிய இலச்சினை. இதன் அடிப்பகுதியில் சத்திய மேவ ஜெயதே என பொறிக்கப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் வாய்மையை வெல்லும் என்பது இதன் பொருளாகும். தேசிய இலச்சினை மேல் பகுதி அடிப்பகுதி என 2 பகுதிகளை கொண்டது. மேல் பகுதியில் 4 சிங்க உருவங்கள் ஒன்றுக்கொன்று பின்பக்கமாக பொருந்தியிருக்குமாறு வட்ட வடிவமான பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. நமது இலச்சினையில் 3 சிங்க உருவங்களை மட்டுமே காண முடியும். அடிப்பகுதியில் யானை ஆற்றல், குதிரை வேகம், காளை கடின உழைப்பு, சிங்கம் கம்பீரம் ஆகிய உருவங்கள் அமைந்துள்ளன. அதாவது யானை, குதிரை, காளை, சிங்கம் ஆகிய உருவங்கள் அமைந்துள்ளன. இதில் பொறுத்துக்களை கேட்கலாம். அதனுடைய மீனிங் என்னென்னா, யானை ஆற்றல், குதிரை வேகம், காளை கடின உழைப்பு, சிங்கம் என்பது கம்பீரம். இவ்வுருவங்களுக்கிடையே தர்ம சக்கரம் அமைந்துள்ளது. இந்த இலச்சினை இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களிலும் கடவுச்சீட்டுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து உங்களுக்கு தெரியுமா, அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முகச் சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. அதாவது அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முகச் சிங்கம் தற்போது எங்கே இருக்குன்னா சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. அடுத்து தேசிய கீதம். ஜன கண மன நமது தேசிய கீதமாகும். இது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அடையாள சின்னமாக விளங்குகிறது. இப்பாடல் ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது. தேசிய கீதம் யாரால் எழுதப்பட்டது? ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது. இதன் இந்தி மொழியாக்கம் ஜனவரி 24, 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து உங்களுக்கு தெரியுமா, 1911 டிசம்பர் 27ஆம் நாள் கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இப்பாடல் முதலாக பாடப்பட்டது. தேசிய கீதம் எங்கு முதலாக பாடப்பட்டது அப்படின்னா 1911 டிசம்பர் 27 எங்கே கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது முதலாக பாடப்பட்டது. அடுத்து பாடும்போது பின்பற்ற வேண்டியன. இக்கீதத்தை சுமார் 52 வினாடிகளில் இசைக்க வேண்டும். பாடும்போது அனைவரும் எவ்வித அசைவுகளுமின்றி நேராக நிற்க வேண்டும். பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும். தேசிய பாடல் வந்தே மாதரம். வங்க எழுத்தாளர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது. வந்தே மாதரத்தை எழுதியவர் யார்? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இவர் வங்காள எழுத்தாளர். இதன் காரணமாக தேசிய கீதத்திற்கு இணையான தேசிய பாடல் என்ற சிறப்பு இப்பாடலுக்கு அளிக்கப்படுகிறது என அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவரும் மேனாள் குடியரசுத் தலைவருமான ராஜேந்திர பிரசாத் 1950 ஜனவரி 24ஆம் நாள் அறிவித்தார். இப்பாடல் ஆனந்த மடம் என்ற நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது. வந்தே மாதரம் எந்த நாவலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஆனந்த மடம். இது எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. தேசிய உறுதிமொழி. இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை
பிதிமாரி வெங்கட சுப்புராவ் என்பவர் தெலுங்கில் எழுதினார். தேசிய உறுதிமொழி எங்கே ஃபஸ்ட்டு எழுதினாங்க? தெலுங்கில் தான் எழுதினாங்க. எழுதினவர் யார்? பிதிமாரி வெங்கட சுப்புராவ். பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் என்பவர் தான் தேசிய உறுதிமொழியை தெலுங்கில் எழுதியிருக்கார். அடுத்து தேசிய நுண்ணுயிரி. நாம் அன்றாடம் சாப்பிடும் தயிர் பாலிலிருந்து உருவாக்கப்படுவது லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கி என்னும் நுண்ணுயிர். 2012ஆம் ஆண்டில் இது தேசிய நுண்ணுயிரியாக அங்கீகரிக்கப்பட்டது. தேசிய நுண்ணுயிர் எதுன்னா லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கி. இது எப்போ அங்கீகரிக்கப்பட்டதுன்னா 2012. இந்த பாக்டீரியா வேதிவினை புரிந்து பாலில் இருக்கும் புரதத்தை மாற்றுவதால் தயிர் கிடைக்கிறது. தயிர் செரிமானத்துக்கும் வயிற்றுக்கும் கோளாறுக்கும் குளிர்ச்சி தருவதற்கும் அறியப்பட்டது. அடுத்து இந்திய நாணயம் INR. இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் ரூபாய். 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு ரூபியா என்று பெயர். அதுவே ரூபாய் என்று மருவியுள்ளது. ரூபாய்க்கான சின்னம் இந்த சின்னம் தான், அதாவது 6 மாதிரி இருக்கும். இந்த சின்னத்தை 2010 வடிவமைத்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த டி. உதயகுமார் ஆவர். தேசிய நாணயத்தை வடிவமைத்தவர் யாருன்னா டி. உதயகுமார், நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். எப்போன்னா 2010. தேசிய நாட்காட்டி. பேரரசர் தேசிய நாட்காட்டி. பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி 78 சக ஆண்டு முறை தொடங்கியது. இளவேனில் கால சம பகல் இரவு நாளான மார்ச் 22 அன்று இந்த ஆண்டு தொடங்குகிறது. அதாவது தேசிய நாட்காட்டி தேசிய நாட்காட்டி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா சம பகல் இரவு, அதாவது சமகால பகல் இரவும் கரெக்டாக இருக்கும். அதாவது மார்ச் 22 அன்று இந்த ஆண்டு தொடங்குகிறது. லீப் ஆண்டுகளில் இது மார்ச் 21 அமையும். சக ஆண்டு முறையை நம்ம தேசிய நாட்காட்டி பின்பற்றுகிறது. பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க. 1957 மார்ச் 22 தான் முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பல்வேறு வேறுபாடுகளை கொண்ட இந்திய மக்களிடையே நாட்டுப்பற்றையும் ஒற்றுமை உணர்வையும் வளர்த்தெடுப்பதில் தேசிய சின்னங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தேசிய விடுமுறை நாட்கள், சுதந்திர நாட்கள். அதாவது தேசிய விடுமுறை நாட்கள் எதுன்னு பார்ப்போம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய சுதந்திர நாள். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் நாடு விடுதலை பெற்ற நாள் அது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு உதித்த நாளாகவும் கருதப்படுகிறது. நாடு விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமை பெற்றவர் மறைந்த கர்நாடக இசைப்பாடகி டி.கே. பட்டம்மாள். சுதந்திர நாள் இன்றைக்கும் நாடெங்கும் கோலாகலமாக அனைத்து தரப்பினராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்றைக்கு நாட்டின் பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவது முக்கிய நிகழ்வு ஆகும். குடியரசு நாள், அதாவது தேசிய விடுமுறை நாட்கள், சுதந்திர நாட்கள், குடியரசு நாட்கள். 1950 ஜனவரி 26ஆம் தேதி இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. அதை கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு நாள் கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாளே குடியரசு நாள். 1947 நாடு விடுதலை பெற்றுவிட்டாலும் அதன் பிறகு பிரிட்டன் அரசியே இந்தியாவின் கௌரவ தலைவராக இருந்து வந்தார். குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட பிறகு நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் ஆவார். குடியரசு நாளில் அவர் டெல்லி கர்தவ்யாபாத்தில் தேசிய கொடியை ஏற்றுவார். குடியரசுத் தலைவர் எங்கே கொடியேற்றுவாங்கன்னா குடியரசு நாளில் அவர் டெல்லி கர்தவ்யாபாத், அதாவது கடமை பாதை.
தேசிய கொடி ஏற்றுவார். அடுத்து உங்களுக்கு தெரியுமா? இந்திய குடியரசு நாளின் 3வது நாளான ஜனவரி 29 அன்று பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா சிறப்பாக நடைபெறும். அந்நாளில் தரைப்படை, கடற்படை, விமானப்படையைச் சேர்ந்த இசைக்குழுவினர் நிகழ்ச்சியை நடத்துவர். குடியரசுத் தலைவர் இந்நிகழ்வின் முதன்மை விருந்தினர் ஆவார். இவ்விழாவின் ஒரு பகுதியாக மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்படும். அடுத்து காந்தி ஜெயந்தி. சுதந்திர நாள், குடியரசு நாள், காந்தி ஜெயந்தி. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2 தேசிய நாட்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது. காந்தியின் பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாள் ஆக 2007 அங்கீகரித்து ஐநா சபை கொண்டாடி வருகிறது. சர்வதேச அகிம்சை நாள் தான் காந்தி பிறந்த நாள். அது எப்போ அங்கீகரித்தாங்க? 2007. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ.